தொடர்ந்து ஒரு வெற்றி இருந்துச்சு. போன வருஷம் ஒரு பிரேக்கு, ஒரு போன 5 ஆண்டு ஒரு பிரேக்கு ராயபுரம் ஜெயக்குமார். அவர் மேக்ஸிமம் அவர் தான் நிற்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏடிஎம்கேயில். அவரை எதிர்த்து போட்டிருக்கும் போது எப்படி ராயபுரம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு அதிமுக அது என்னோட கோட்டை அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஆனா போன எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சு கட்சியுடைய அடிப்படை தொண்டனை வச்சு நான் ஜெயிப்பேன்னு தலைவர் கொடுத்த வாக்குல அடிப்படை தொண்டனை வச்சு ஜெயிச்சாரு. அதே போல இன்னமும் அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஜெயிக்க போறது என்னவோ நம்ம தான். அது அவங்களை எதிர்த்து போட்டியிடுறது அப்படின்ற விஷயமே இல்லைங்க. மக்களுடைய நலத்திட்டங்களோ மக்களிடையே நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியது. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஐடி விங்கில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. ஐடி விங்லேயுமே அவங்க அவங்க பதிவு பண்ணுற கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க. எப்படி இருக்கு கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்கு? ஐடி விங்கில் அவங்க பதிவு பண்ணுற கருத்து ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வல்னரபிளாக தான் இருக்கு. டிவிக்கே பொறுத்தளவுக்கு அவங்க தலைவரும் அதை தட்டி கேட்குற மாதிரி தெரியல. எதனாலனா ஒரு கமெண்ட் அரசியலை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. அந்த ஒப்பீனியனை அரசியலாவே தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர வல்னரபிளா பர்சனலா ஒருத்தவங்களை பத்தி தவறுதலா பேசுறது, அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிவிக்கில ரொம்ப அதிகம். நம்ம அதை கேட்டோம்னா நமக்கு ஒரு கமெண்ட் வரும். இப்ப அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா அது யூஸ்லெஸ் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். எங்க தலைவருடைய நல்லாட்சியில தலைவருடைய எல்லா நடந்த விஷயங்கள், தலைவருடைய நலத்திட்டங்கள் பத்தி மக்களிடையே எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து மீண்டும் திமுகவே ராயபுரத்துடைய கோட்டை ஆகிற அளவுக்கு நம்ம கொண்டு போவோம். இப்போ உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர் நம்பிக்கை ஒரு நிறைய சீனியர் போஸ்ட் இங்க இருக்காங்க, மாவட்டத்தில் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிப்படையா வச்சுதான் நான் இதுல என்னுடைய அப்ளிகேஷனே போட்டிருக்கேன். நம்ம கட்சிக்காக மக்கள் நலப்பணிக்காக நம்ம உழைக்கிறோம். அதுக்கான ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நேர்காணல்ல ராயபுரம் தொகுதியோட நலத்திட்டங்கள் என்னெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் பெண்டிங்ல இருக்கு, என்னெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத கேட்டாங்க. முடிஞ்ச விஷயங்கள், முக்காவாசி விஷயங்கள் முடிஞ்சிருச்சு, சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. என் பேர் கமலி, நான் அட்வொகேட்டு, ராயபுரம் ஐடி விங்ல மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கேன். என் பேர் கமலி, நான் அட்வொகேட்டா இருக்கேன். நான் சென்னை வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கேன் ஐடி விங்ல. ராயபுரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தேன் எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டியிடுறதுக்கு. ராயபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு நம்ம திமுகவுடைய வரலாறே அங்கதான் தொடங்குச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ராயபுரம் தொகுதி என்னைக்குமே திமுகவுடைய கோட்டையாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக ராயபுரம் தொகுதியில ஆண்களை விட பெண்களுடைய வாக்கு அதிகம். ஸோ அந்த காரணத்தினால மக்களிடையே குறிப்பா பெண்களிடையே நம்ம தலைவர் அவர்களோட நலத்திட்டங்கள் அதிகமா போய் ரீச் ஆயிருக்கு. எல்லாரும் ரொம்ப செழிப்பா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க டோர் பை டோர் கேன்வாஸ் பண்ணப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினா ராயபுரம் தொகுதியில ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மகளிரா அதிகபட்ச ஓட்டுகள் வாங்கி கண்டிப்பா திமுகவை கோட்டையாவே, ராயபுரத்தோட கோட்டையாவே மாத்துறதுக்கு அயராத உழைப்போம். ராயபுரம் தொகுதியுடைய நலத்திட்டங்கள் என்னென்னலாம் நடந்து முடிஞ்சிருக்கு, என்னென்னலாம் இன்னும் பெண்டிங்ல நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நடந்து முடிஞ்ச திட்டங்களை பத்தி நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க, நடந்துட்டு இருக்கிற திட்டங்களையும் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ராயபுரம் தொகுதியில இருந்து 32 பேரும், ஆர்கே நகர் ஒரு 22, 23 பேரும் மனு கொடுத்துருந்தோம். ராயபுரம் சார்பில் நான் கலந்துக்கிறேன். தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, 32 பேரும் இங்க உட்கார்ந்ததே ஒரு வேட்பாளராக தான் இருக்கீங்க, இதுலயே மற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு அப்படின்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவர் அந்த என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம திட்டங்கள்லாம் கேட்டாங்க, எல்லாமே சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த 32 பேர்ல ஒருத்தர் வேட்பாளராக சொல்லுவோம், நீங்க கூட இருந்து எல்லாருமே ஒரு வெற்றியடைய பாடுபடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஸ்டாலின் மகளிர் படை இது பண்ணாரு தெரியுங்களா, அதில் வெல்லும் தமிழ் பெண்களாக நாங்கள் வீடு வீடாக போனதில்ல. தலைவர் கொடுத்த அந்த 1000 ரூபாய், அந்த 5000 ரூபாய்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கீம் நல்ல வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி வடசென்னை வளர்ச்சி திட்டங்களில் எண்ணற்ற திட்டங்கள் ராயபுரமும் ஆர்கே நகரம் நடத்தியிருக்காரு. 25 வருஷம் ஏடிஎம்கே இதுவாக இருந்ததை நம்ம ராயபுரம் மீட்டு எடுத்துருக்கோம். இனிமேவும் ராயபுரம் திமுக கோட்டையாகவும் இருக்கும், ஆர்கே நகரம் திமுக கோட்டையாக இருக்கும்.